ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம ஜாவா கன்கரன்சி, சிங்க்ரனைசேஷன், த்ரெட் சேஃப்டி இந்த மூணு கான்செப்டை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜாவால ஒர்க் பண்ணும்போது இந்த கான்செப்ட் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு இன்டர்வியூக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கூட இந்த கன்கரன்சி, சிங்க்ரனைசேஷன், த்ரெட் சேஃப்டி, ஸோ இந்த வார்த்தை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கோட்ல எவ்வளோ ஆப்டிமைஸ்டா கோட் எழுதுறோம், எங்க கன்கரன்சி யூஸ் பண்ணணும், சிங்க்ரனைசேஷன் யூஸ் பண்ணணும், த்ரெட் சேஃப்டி யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கன்கரன்சினா என்னன்றதை ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல பார்த்தலாம். கன்கரன்சி அப்படின்றது மீன்ஸ் எக்ஸிக்யூட்டிங் மல்டிபிள் டாஸ்க் அட் த சேம் டைம். ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்கை எக்ஸிக்யூட் பண்றது தான் இந்த கன்கரன்சியோட வேலை. இல்ல இந்த மாதிரி டேர்ம்ல பார்க்கலாம். கன்கரன்சி மீன்ஸ் தட் மல்டிபிள் டாஸ்க். அதாவது மல்டிபிள் டாஸ்க்ன்றது இங்க நம்ம ஜாவால என்ன கன்சிடர் பண்றோம்னா த்ரெட்ஸ், மல்டிபிள் த்ரெட்ஸ் ஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ் அட் த சேம் டைம். ஸோ எவ்வளோ எஃபிஷியண்டா மல்டிபிள் டாஸ்க்கை ஒரே டைம்ல ரன் பண்றதுன்றது தான் இந்த கன்கரன்சியோட மீனிங். ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோட் என்னன்னா, இந்த கன்கரன்சின்னு வரும்போது கன்கரன்சி இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் டூயிங் மெனி திங்ஸ் சைமல்டேனியஸ்லி. அதாவது ஒரே டைம்ல எல்லா வேலையும் பண்ணணுன்றது அப்படின்றது கிடையாது. பட் அபவுட் மேனேஜிங் மல்டிபிள் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி. இந்த டைமை யூஸ் பண்ணி எவ்வளோ எஃபிஷியண்டா மல்டிபிள் டாஸ்க்கை ப்ராக்ரஸ் பண்ணுது, அதுதான் இந்த கன்கரன்சியோட மீனிங். இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்தலாம். இப்போ நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க இப்போ குக் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ குக்கர்ல ரைஸை பாயில் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பாயில் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே டைம்ல நீங்க இப்போ ஏதோ ஒன்று குழம்போ சம்திங் ஏதோ வைக்க போறீங்க, ஒரு கறி பண்ண போறீங்க, சிக்கன் கறியோ மட்டன் கறியோ. ஸோ அதுக்கு இப்போ நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணணும், கட் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த பாயில் ஆயிட்டு இருக்க இந்த ரைஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இது ப்ராக்ரஸ்ல இருக்கும்போது நீங்க வெஜிடபிள்ஸை கட் பண்ணலாம். ஸோ இது ரெடி ஆகும்போது இந்த வெஜிடபிள்ஸும் நீங்க கட் பண்ணி ரெடியா வச்சிடலாம். ஸோ மல்டிபிள் டாஸ்க் அட் த சேம் டைம் ப்ராக்ரஸ். இங்க பாருங்க, while the rice is boiling, அதாவது இது ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ யூ சாப் வெஜிடபிள்ஸ் ஃபார் கறி. ஸோ அதே டைம்ல வெஜிடபிள்ஸும் கட் பண்றீங்க. ஸோ யூ ஆர் டூயிங் போத் டாஸ்க் இன் சேம் டைம் ஃப்ரேம். அதுதான் கன்கரன்சி. ஸோ இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம என்னன்றது பார்த்துலாம். இந்த கன்கரன்சிக்கு ஒரு சூட்டபிளான அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்கன்னா திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ டேபிள்ஸ் இருக்கு, இவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டர்ஸ் இருக்காங்க சர்வ் பண்றதுக்கு, உங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு, உங்க ஃபுட்டை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் வெயிட்டர்ஸ் ஆர் சர்விங் மல்டிபிள் டேபிள்ஸ் அட் த சேம் டைம். ஸோ இந்த வெயிட்டர் இந்த டேபிள் போகும், இந்த வெயிட்டர் இந்த டேபிள் போகும், இந்த வெயிட்டர் இந்த டேபிள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் வெயிட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரே நேரத்துல மல்டிபிள் ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க, மல்டிபிள் ஃபுட்டை சர்வ் பண்றாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் கன்கரன்சி. இருக்கிற டைம்ல, அதாவது ஒரு ஒரு சர்வர் இருக்கிறான்னு மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ எவ்வளவு பேர் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஒரு சர்வர் ஒரு டேபிளை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த டேபிள் போக முடியும். இந்த டேபிள் ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டேபிளுக்கு ஆர்டர் போக முடியும். ஸோ அது எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் வெயிட்டர்ஸ் தேவை. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஓன் டாஸ்க்கை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் எஃபிஷியன்ட். இப்போ இந்த கன்கரன்சியை நம்ம ஜாவால எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ த்ரெட்ஸ் மூலியமா பண்ணலாம். இப்போ த்ரெட் கிளாஸ் இருக்கு, ஒரு ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இருக்கு, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் இருக்கு, இந்த மாதிரி எட்ஸெட்ரா நிறைய இருக்கு. ஸோ இந்த வகையில நாம இந்த கன்கரன்சியை ஜாவா கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதாவது அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கன்கரன்சியோட ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட், சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் த வே டு கண்ட்ரோல் ஆக்சஸ் டு ஷேர்டு ரிசோர்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேர்டு ரிசோர்சஸ் பை மல்டிபிள் த்ரெட்ஸ் டு அவாய்ட் இன்கன்சிஸ்டன்சி ஆர் கரப்ஷன். அதாவது இது ஒரு ஆக்சஸ் மாதிரி, அந்த ஆக்சஸை நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி. எதுக்கு கண்ட்ரோல் பண்றோம்னா இந்த ஷேர்டு ரிசோர்சஸ். ஷேர்டு ரிசோர்சஸ் அப்படின்றது என்னன்னா, எதுவா வேணா இருக்கலாம், ஒரு வேரியபிளா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபைலா இருக்கலாம், இல்ல ஒரு டேட்டா பேஸா இருக்கலாம், இல்ல ஒரு GUI காம்பனன்ட்ஸா கூட இருக்கலாம். So a shared resource is anything that can be accessed by more than one thread. ஸோ மல்டிபிள் த்ரெட்ஸ் ஒரே நேரத்துல இந்த ஆப்ஜெக்டையோ இல்லை இந்த வேரியபிளையோ இல்லை இந்த டேட்டா பேஸையோ ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சிங்க்ரனைசேஷன் தேவை. ஸோ ஷேர்டு ரிசோர்ஸ்ன்றது இதுதான். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் ஷேர்டு ரிசோர்ஸ் என்கிட்ட இருக்கு, மல்டிபிள் த்ரெட்ஸ், அதாவது ஒரு 10 த்ரெட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த 10 த்ரெட்டும் போயிட்டு
ரீட் ரைட் பண்ண போகுது. இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஃபைல் எடுத்துப்போம். ஓகே, ஒரு பிடிஎஃபோ இல்லை வேர்ட் ஃபைலோ இதை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். 10 த்ரெட்டும் போயிட்டு இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணி ரீட் ரைட் பண்ணுது அப்படின்னா டேட்டா ப்ராப்ளம் ஆகுமா? ஒரு த்ரெட்டு வந்து அதை ரீட் பண்ணுது, இன்னொரு த்ரெட்டு போயிட்டு அதை ரைட் பண்ணுது, அந்த ஃபைலை அப்டேட் பண்ணுது. அப்போ மூணாவதா இருக்கிற த்ரெட்டுக்கும் நாலாவதா இருக்கிற த்ரெட்டுக்கும் கரெக்டான டேட்டா அப்டேட் ஆகாது. ஸோ அந்த டைம்ல சிங்க்ரனைசேஷன் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக தான் சிங்க்ரனைசேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த சிங்க்ரனைசேஷன் என்ன பண்ணோம்னா இந்த ஷேர்டு ரிசோர்சஸ் இருக்குல்ல இதை ப்ரொடெக்ட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா டு என்ஷூர், அதாவது ஒன்லி ஒன் த்ரெட் ஆக்சஸ் தேம் அட் அ டைம். இன்னொன்று டேட்டா இன்டெகிரிட்டி இஸ் மெயின்டைன்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. 10 த்ரெட்டுமே இருந்தாலும் இந்த சிங்க்ரனைசேஷன் நமக்கு தேவைப்படுற அந்த சுச்சுவேஷன்ல சிங்க்ரனைசேஷன் போட்டோம் அப்படின்னா, எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு டைம்ல ஒரு த்ரெட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணும் இந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு. அந்த த்ரெட்டு ரீட் ரைட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டாவது த்ரெட்டை அலோவ் பண்ணும். அதுக்கப்புறமா செகண்ட் த்ரெட் முடிச்சதுக்கு அப்புறம் தேர்ட் த்ரெட்டை அலோவ் பண்ணும். அப்படியே ஃபோர்த்து ஃபிஃப்த்னு கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த கண்ட்ரோல் ஆக்சஸ் இந்த ஷேர்டு ரிசோர்சஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிங்க்ரனைசேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின் வச்சுக்கோமே, ஒன் பர்சன் அட் அ டைம். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சிங்க்ரனைசேஷன். அதாவது இமேஜின் பண்ணிக்கோங்க, 2 பேர் வந்து ஏடிஎம்ல போயிட்டு காசு எடுக்கணும்ட்டு போறாங்க. ஓகே, சேம் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட். பட் அவங்க 2 பேராலையும் ஒரே டைம்ல போயிட்டு எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, சேம் அக்கௌண்ட்ல இருந்து காசை வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா, அந்த எடுக்க போற அந்த மணியோட அமௌண்ட் வந்து வேரி ஆகும், தப்பா போயிடும், அதிகமாகலாம் தப்பாகலாம், எப்படி வேணா ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இப்போ இஃப் தேர் இஸ் நோ கண்ட்ரோல் தென் மைட் போத் வித்ட்ரா மோர் தென் த அவைலபிள் பேலன்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் சிங்க்ரனைசேஷன் என்ன பண்ணுதுன்னா ஒன் பர்சன் அட் அ டைம் டு ஆக்சஸ் தி ஏடிஎம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சிங்க்ரனைசேஷனுக்கு பார்க்கணும்னா அதே தான் ஏடிஎம். இங்கே இவ்வளோ பேர் வந்து கியூல நிற்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உள்ள போறாரு, ஏடிஎம்ல வந்து காசை வித்ட்ரா பண்றாரு, அவரோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொருத்தவங்க போறாங்க. ஸோ இதுதான் சிங்க்ரனைசேஷன். மொத்தமா எல்லாராலும் போயிட்டு எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா டேட்டா இன்கன்சிஸ்டன்சி, டேட்டா கரப்ஷன். ஸோ இந்த டேட்டா குளறுபடிகள் ஏற்படும். அதாவது ஒரிஜினல் டேட்டா வந்து மிஸ்மேட்ச் ஆயிடும். ஸோ அதுதான் இது. ஒன்லி ஒன் பர்சன் கேன் வித்ட்ரா மணி அட் அ டைம். If two users access the same bank account without restriction, the balance could go wrong. So இது ஒரு perfect example for synchronization. இப்போ இந்த சிங்க்ரனைசேஷன் ஜாவால எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுவோம்? ஸோ அதுக்கு நிறைய வழி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மெத்தட்ஸில் நம்ம சிங்க்ரனைசேஷன் வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சிங்க்ரனைஸ்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சிங்க்ரனைஸ்டு கீவேர்டை நம்ம பிளாக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை மெத்தடாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரீன்டரண்ட் லாக்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வான்ஸ்டு லாக் வித் மோர் ஃபியூச்சர்ஸ். அட்டாமிக் வேரியபிள்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்டாமிக் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த லாக் ஃப்ரீ த்ரெட் சேஃப் கவுண்டர்ஸ். அதே மாதிரி த்ரெட் சேஃப் கலெக்ஷன்ஸ், பில்ட் இன் த்ரெட் சேஃப் வெர்ஷன்ஸ். அதாவது த்ரெட் சேஃப் கலெக்ஷன்ஸ்னா டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஷ் மேப் இஸ் நாட் சிங்க்ரனைஸ்டுன்னு வரும். பட் ஆஷ் டேபிள், கன்கரண்ட் ஆஷ் மேப் இதெல்லாம் வந்து சிங்க்ரனைஸ்டு பை டிஃபால்ட் ஜாவாவே நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம இந்த த்ரெட் சேஃப் கலெக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிங்க்ரனைஸ்டாக டிஃபால்ட்டாக சிங்க்ரனைஸ்டாக இருக்கிற இந்த மாதிரி கன்கரண்ட் ஆஷ் மேப், காப்பி ஆன் அரே லிஸ்ட், ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேஸில் நம்ம இந்த சிங்க்ரனைசேஷனை நம்ம ஜாவா கோடுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் யூஸ் கேஸும் இங்கே இருக்குது. சிங்க்ரனைஸ்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷேர்டு கவுண்டர் ஆர் ஷேர்டு ஆப்ஜெக்ட். இந்த ட்ரைலாக், டைம் அவுட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீன்டரண்ட் லாக்ல இந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அட்டாமிக் வேரியபிள்ஸ், சிம்பிள் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் இந்த அட்டாமிக் வேரியபிள்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் சேஃப்லாம் நம்ம பார்த்தாச்சு. கன்கரண்ட் ஆஷ் மேப், காப்பி ஆன் அரே லிஸ்ட், சிங்க்ரனைஸ்டு மேப். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து எப்படி சிங்க்ரனைசேஷன் ஜாவால அச்சீவ் பண்றது. ஃபைனலா த்ரெட் சேஃப்டினா என்ன? ஜென்ரலாகவே நம்ம த்ரெட் சேஃப்டி, திஸ் இஸ் த்ரெட் சேஃப், திஸ் இஸ் நாட் த்ரெட் சேஃப், இந்த கலெக்ஷன் வந்து த்ரெட் சேஃப், இப்போ கன்கரண்ட் ஆஷ் மேப் இஸ் த்ரெட் சேஃப், சிங்க்ரனைஸ்டு மேப்
ஹேஷ் டேபிள் இதெல்லாம் த்ரெட் சேஃப். பட் ஹேஷ் மேப் வந்து த்ரெட் சேஃப் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ இங்கே பாருங்க, a piece of code இல்லைன்னா ஒரு கிளாஸ் இஸ் த்ரெட் சேஃப்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா, இட் பிஹேவ்ஸ் கரெக்ட்லி when multiple threads access it simultaneously. ஒரே டைம்ல மல்டிபிள் த்ரெட்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது அது த்ரெட் சேஃபா இருக்கணும், அது பிஹேவ் பண்ணணும். இப்போ நார்மல் ஹேஷ் மேப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது த்ரெட் சேஃபா பிஹேவ் பண்ணாது. இப்போ உங்களுக்கு த்ரெட் சேஃப் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கலெக்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹேஷ் டேபிளோ இல்லை கன்கரண்ட் ஹேஷ் மேப்போ எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிஹேவியரை அது கொடுக்கும் த்ரெட் சேஃப்டி. ஸோ இன்னொரு டேர்ம்ல அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, த்ரெட் சேஃப்டி மீன்ஸ் தட் யுவர் கோட் ஒர்க்ஸ் கரெக்ட்லி when accessed by multiple threads at the same time. நம்ம ஏற்கனவே முன்னாடி ஸ்லைட்ல பார்த்ததும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும். ஸோ இப்போ த்ரெட் சேஃப்டி இல்லை அப்படின்னா என்னன்னா, வித்தவுட் த்ரெட் சேஃப்டி ஷேர்டு டேட்டா மே பிகம் அ கரப்டட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். இப்போ நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்க்கும்போது இந்த ஷேர்டு ரிசோர்சஸ் ஷேர்டு டேட்டாலாம் பார்த்தோம்ல, ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, த்ரெட் சேஃப்டி இல்லைன்னா கரெக்டான டேட்டாவை நம்மளால எடுக்க முடியாது, கரெக்டான வேல்யூவை நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அது கரப்ட் ஆகலாம், இல்லை இன்கன்சிஸ்டண்டாக இருக்கலாம். இப்போ நம்ம த்ரெட் சேஃப்டியை அச்சீவ் பண்ணிட்டோம், யூஸ் பண்றோம் அப்படின்னா, வித் த்ரெட் சேஃப்டி ஆல் த்ரெட்ஸ் சி எ கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ஷேர்டு டேட்டா. ஸோ நம்மளுக்கு கன்சிஸ்டான கரெக்டான அப்டேட்டடான கரெக்டான டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து த்ரெட் சேஃப்டி. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு டிக்கெட் கவுண்டர். ஓகே, இப்போ ஒரு டிக்கெட் கவுண்டரை நீங்க எதோ வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சினிமா டிக்கெட் கவுண்டரா எடுத்துக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு டிக்கெட் வாங்க போறீங்க அங்கே ஒரு கவுண்டரா இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க இதை திங்க் பண்ணிக்கோங்க, ஒரு டிக்கெட் கவுண்டர், கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு கியூ மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. இந்த கவுண்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, இவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம்ல ஒவ்வொரு டிக்கெட்டை வந்து சர்வ் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க போறாங்க, ஒரு லேடி போறாங்க, டிக்கெட் எவ்வளோ வேணும்னு சொல்லி வாங்குறாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டா அந்த டிக்கெட் நம்பர் அந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து செல் பண்ணிடுறாரு. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது ஆள் வருவார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேடி வாங்கின அந்த டிக்கெட் நம்பரோ டிக்கெட் டீட்டெயில்ஸோ எல்லாமே என்ன ஆயிடும், கரெக்டாக அப்டேட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாவதா வர ஆளுக்கு இவங்க புக் பண்ண அந்த டிக்கெட் நம்பரோ டிக்கெட் டீட்டெயில்ஸோ தவிர மீதமுள்ளதை இவர் வந்து வாங்குவார். ஸோ த கவுண்டர் சர்வ்ஸ் ஒன் கஸ்டமர் அட் அ டைம். ஸோ திஸ் ஆர்டர்லி ப்ராசஸ் என்ஷூர்ஸ் தட் ஈச் கஸ்டமர், ஒவ்வொரு கஸ்டமரும் கெட்ஸ் த கரெக்ட் டிக்கெட் வித்தவுட் டூப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து த்ரெட் சேஃப்டி. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 கான்செப்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து மூணுமே ரிலேட்டட் கிடையாது, பட் சம்வாட் ரிலேட்டட். நம்ம ஜாவா கோட்ல ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸோ அந்த மாதிரி சினாரியோல நம்மளுக்கு இந்த கன்கரன்சி, சிங்க்ரனைசேஷன், த்ரெட் சேஃப்டிலாம் உள்ள கொண்டு வரணும். ஸோ அதோட சம்மரி தான் இங்க கொடுத்துருக்கேன், நம்ம பார்த்தது. ஸோ இப்போ ஒரு கான்செப்ட் கன்கரன்சி, அதோட பர்பஸ் என்ன, ரன் மல்டிபிள் டாஸ்க் இன் பேரலல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மல்டிபிள் ரெக்வெஸ்ட் ஆன சர்வர். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரௌசரை ஒரு சம்திங் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 10 பேர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, 10 பேர் லாகின் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல கன்கரன்சி வேணும். ஸோ அதே மாதிரி த்ரெட் சேஃப்டி, அதோட பர்பஸ் என்ன, கரெக்ட் பிஹேவியர் வித் த்ரெட்ஸ். ஸோ இந்த கரெக்டான பிஹேவியர் நம்மளுக்கு கிடைக்கணும். மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது ஒவ்வொரு த்ரெட்டும் கரெக்டான பிஹேவியர் கிடைக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷேர்டு கவுண்டர் வேரியபிள், ஒரு வேரியபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஒருத்தரோட அமௌண்ட் வந்து 10,000 rupees இருக்குன்னு வச்சுக்கோமே. 10 பேர் அந்த வேரியபிளை அமௌண்ட்ன்ற அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் த்ரெட் போயிட்டு அதை வித்ட்ரா பண்ணிடுச்சு, ஒரு 2,000 rupees வந்து வித்ட்ரா பண்ணிடுச்சு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 8,000 தான் இருக்கும் 10,000ல. இப்போ செகண்ட் த்ரெட் போயிட்டு ஆக்சஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த 8,000 காட்டணும். அது போயிட்டு 10,000 மறுபடியும் காமிச்சதுன்னா டேட்டா இன்கன்சிஸ்டன்சி ஆகும், கரெக்ட் பிஹேவியர் நடக்காது. ஸோ அதுதான் த்ரெட் சேஃப்டி. சிங்க்ரனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா லாக் ஆக்சஸ், அதாவது ஒரு ஆக்சஸை கொடுக்கறது, ஒரு ஆக்சஸை கண்ட்ரோல் பண்றது. எதுல அப்படின்னா ஷேர்டு டேட்டா, ஒரு ஃபைல்ஸோ இல்லை ஒரு டேட்டா பேஸோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு வேரியபிளோ எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட், டிக்கெட் புக்கிங். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவ்வளோதான் இந்த கான்செப்ட். இந்த 3 கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 கான்செப்டும் சேர்த்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஜாவா கோட், ஒரு சுச்சுவேஷனோ ஒரு சினாரியோ மாதிரி கிரியேட் பண்ணி வேணும், அதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.